நல்ல ஆண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த மாலை நேரத்தில் ஜீவனாகிய கர்த்தாவே மீண்டும் சம்பத்துக்கு வருவீர்கள் ஐயா. உங்கள் வார்த்தைகள் வசனங்களே ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படியாக நீ செய்திக்காக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டாலும்படி நடக்க அவர்கள் இருதயங்களை திறக்கும்படியாக தொடர்ந்து ஆச்சரியம் துதியும் கனமும் மகிமும் முக்கிய செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே என்றுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்கள் ஜனங்களுக்கு இந்த வசனங்கள் வார்த்தைகளை சொல்ல நீ கிருபை செய்யும் சாமி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம ஒருத்தர்கிட்ட கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணக்கூடாது? சண்டை வழக்குக்கு போகக்கூடாது. ஆமேன். ஆனா நம்மள சண்டை வழக்கு நம்ம கூட வர்றவங்களை யார் பார்த்துக்குவாங்க? ஆண்டவர் சொல்றாங்க. அதே வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? நமக்காக அவரு யுத்தம் பண்ணுவார். நாம அவருடைய பிள்ளைகள் இல்லையா? யாருடைய பிள்ளைகள்? இயேசு சாமியுடைய பிள்ளைகள். அப்ப இயேசு சாமியுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? வாயடக்கம் பண்ண என்ன வேணும்? வாயடக்கம் இருக்கணும். அல்லேலூயா. நாம படிக்கலாம். சங்கீதக்காரன் 46 பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அந்த ஜனங்கள் கொந்தளித்தாலும் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமேன். நம்ம கூட யார் இருப்பாங்க? வாய் தர சத்தமா சொல்லணும். சாப்பிட்டீங்களா? அப்புறம் வாய் என்ன செஞ்ச மாதிரி சத்தம் கொடுக்கணும், அவங்க கேட்கணும் இல்ல? ஆமா. அப்போ மறுபடியும் அந்த வசனத்தைப்படி, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமேன். அப்ப நம்ம கூட யார் இருக்காங்க? இயேசுநாதர் இருக்காரு. வாயே சவுண்டே வருது. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க மறுபடியும் அங்க அவங்களை முன்னால வச்சுக்கிற சத்தம்ங்கிற வாயில மாத்திரம் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுறீங்க? அது வாயில வச்சுட்டு வெளிச்சுப்படுறீங்களா? அப்படியே முழுங்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ள இருந்து வர்றத வார்த்தைகள் யாருக்காக செலவு பண்றோம்? ஆமா, ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். இந்த ஆத்மா யாரு கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. இந்த வாய் யாரு கொடுத்தது? கை கால் யாரு கொடுத்தது? எல்லாமே யாரு கொடுத்தது? அவரை மாத்திரம் நம்ம துதிக்க முடியாது. என்ன அர்த்தம் அது? அல்லேலூயா. ரைட்டுங்க. நம்ம பாக்குறோம். அவர் என்ன சொல்றாரு? 2:3 46:2-3 படிக்கிறார் சாமி. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நடுசமுத்திரம் விழுந்தாலும் அந்த ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். நம்ம கூட யார் இருக்காங்க? ஆண்டவர் இயேசு சாமி. அல்லேலூயா அல்லேலூயா. அவரு நம்ம கூட இருக்கும்போது நாம யாருக்கும் சண்டை போக வேண்டியது. நம்ம சண்டைக்கு இங்க இவங்க எத்தனை பேர் வந்தாங்க? 500 பேர் வந்தாங்க. சண்டைக்கு வந்தாங்க. நாம யாருக்கிட்ட பேசணுமா? அவரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவரு அங்க இருக்கிட்டு ஊழியம் பண்ணிட்டு. அல்லேலூயா. நம்ம கூட யார் இருந்தாங்க? அவங்க கூட 500 பேர். அவங்க 500 பேர் வந்தாங்க. நம்ம கூட 15,000 பேர் வந்தாங்க. என்னுடைய ஒருத்தர் கூட யார் வந்தாங்க? தேவதூதர்கள்.
அவங்களை காட்டிலும் இங்க ஆண்டவருடைய யுத்தம் பண்ண ஜாய்ச்சிருக்கு. அதனால நாம ஜெபந்தான் பண்ணணுமா தவிர வேற என்ன பண்ணக்கூடாது. அவங்களை திட்டக்கூடாது. திட்டினாக்க நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. நம்ம திட்டும் போது யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை? திட்டவங்களுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இப்ப போறவங்க போல என்னங்கிற வரேன்னு சொல்லி வர்றாங்க. காரணம் என்னன்னா நம்முடைய ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படிக்கிறோம். நம்ம யாத்திராகமத்துல 14ஆம் அதிகாரத்தில் 13 14 படிக்க 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. எந்த இடத்துலயும் ஆண்டவர் கூட சேர்ந்து பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, துணிமணிக்கு பயப்பட வேண்டியது இல்லை, பணம் காத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கை நல்ல விதமா இருக்கு, அதுக்கு வேண்டி பயப்பட வேண்டியதில்லை. மழையை வரையுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரே பரலோகத்திலிருந்து ஒரு தார் பைய போட்டு விட்டுருவார். எப்படி தார் பைய போட்டு விட்டுருவார். நம்ம மழையில நனையாதபடிக்கு சுகமா நம்ம படுத்து தூங்கலாம். அல்லேலூயா. படி எல்லா இடத்திலும் பயப்பட வேண்டாம், பயப்பட மாட்டேன். படிக்கலாம். நீங்கள் நின்று கொண்டே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்னைக்கு நீங்க காண்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் எப்பவுமே காண மாட்டோம். அல்லேலூயா. ஒரு ட்ரிப் ஒருத்தன் சண்டைக்கு வந்தாச்சுனாக்கா மறுபடியும் அவன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். காரணம் எப்படி? அவனுக்கு புரிஞ்சு போகும், நாம யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. வந்தா என்ன ஆகுது? ஜோலி முடிஞ்சு போகுது. ஜோலியே முடிஞ்சா புரிஞ்சு போச்சு இல்லையா? உடுக்குமா நான் அந்த வேலை இந்த வேலை செய்ய பேர் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன போச்சு? சுத்தமா அது ஆண்டவர் அந்த காரியம் செய்வோம். நாம போய் சொல்ல வேண்டியதா? நாம் போய் சொல்றோமா? நமக்கு விரோதமா உன்னை தொடுகிறவன் என் கண்விழியை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்கா ஜெபந்தான் பண்ணணும். யுத்தம் யாருக்கு? நாம சும்மா தான் இருக்கணும். அப்ப நாம எபேசியர்ல நம்ம 6ஆம் அதிகாரத்துல 14 படிக்கலாம். 6:14 சத்தியம் என்னும் கச்சையை நம்ம என்ன பண்ணணும்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆசிரியங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு. நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம கூட யார் இருக்காங்க? ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் நம்ம கூட ஆண்டவர் இல்லாம நம்ம இங்க இருக்க முடியாது. இருக்க முடியுமா? முடியாது. நம்ம போய் ரொம்ப காலம் முடிக்கிட்டு தடி எடுத்து முடுக்குவாங்க மாட்டாங்களா? அப்போ நம்ம கூட அவர் இருக்கிறதுனால நமக்கு பதில் அவரு யுத்தம் செய்யறாரு. யார் செய்யறாரு? இயேசு சாமி அப்படித்தானே. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னாச்சு? அந்த இதான் வந்து பேசினா பிடிப்பா, அப்படி இப்படின்னு பெரிய பந்தாவெல்லாம் பண்ண அப்படி, அப்புறம் பண்ற அப்படி ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்கள் செஞ்சதுனால அந்த இடத்தை விட்டு என்ன போச்சு? கழிச்சு விட்டாச்சு. நோயோட நீ ஓடி போன. உழுக்குமப்பா ஆண்டவரை பத்தி அவர் சொல்லாம அந்த ரகலை பண்ணாம இருந்திருந்தா இன்னும் இருந்திருப்பான். சின்ன வயசுல இருந்திருப்பான். ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்கள் பண்ணும்போது என்னாச்சு? நாமளா முடிக்கணும். ஆண்டவரே முடிச்சு. அந்த பிறகு நாம சும்மா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாரு. 17 படிக்கிறார். ரட்சணை என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, ஆவியின் பட்டம்ங்கிறது என்ன? பைபிள். பிரச்சனை பைபிள் எடுத்து படிக்கணும். பிரச்சனை வந்தா பைபிள் எடுத்து படிக்கணும். பைபிள் படிக்கும்போது என்னாச்சுனாக்கா அங்க பிரச்சனை அங்க பண்ணுவாரு, நம்ம கிட்ட வராது. எங்க பண்ணுவாரு? இங்க பிரச்சனை நமக்கு தான். சீக்கிரம் கொண்டு வா சத்தம் போட்டு இங்க பரலோகத்துடைய சமாச்சாரத்தை யாரு ரொம்ப மோசமா சந்தேகப்பட்டு எப்படி அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் ஆகுமா அப்படி சொல்லி ரொம்ப மோசமா சந்தேகப்படுறவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாயிப்போம்.
முதல் நமக்குள்ள என்ன இருக்குன்னு இங்க அப்புறம் நமக்கு ஏதோ பிரச்சனை வந்து கஷ்டம் வந்தாச்சுனாக்கா அங்கன்னா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் போட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளார என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு விசுவாசம் இருக்கணும். யாராவது நமக்கு சண்டைக்கு வந்தா அவரை கிட்ட சொல்லணும், ஆண்டவர் நீ பார்த்து என்ன பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, எனக்கு அதை பத்தி தெரியாது, ஏன் எனக்கு பதில் நான் போக மாட்டேன். இந்த கண்டிஷன் வரும்போது அவரு பார்த்துக்குவாரு. அவன் ஒண்ணு சொன்னா நாம ரெண்டு சொன்னாக்கா அது புண்ணியம் இல்லை. அவன் ஒண்ணு சொல்றதுக்கு முதல்ல நாம அது எப்படி அப்படின்னா அது ஜெபம் பண்ணி புண்ணியம் இல்லை. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற போது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு நமக்கு ஜெபம் மெயின். ஜெபம் இல்லாத வீட்டுல என்ன இல்ல? ஜெய மாற்றம் இல்ல, புவா இருக்காது. என்ன இருக்காது? புவா இருக்காது. பொண்டாட்டி சீக்கிரம் பொண்டாட்டி பொறுத்து சீக்கிரம் சண்டை வரும். பிள்ளைகளுக்கு அம்மாவுக்கு சண்டை வரும். கூட்டம் குடும்பத்துக்கு சண்டை வரும். அப்போ ஒருத்தர் பாக்குறதுக்கு அங்கங்க வீட்டுல படுத்துக்குவாங்க. அது எப்படி சாப்பாடு வரும்? அப்ப இவங்களுக்குள்ள என்ன இவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன். நான் உங்களை ஆண்டவர் சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படித்தானே? அப்ப அங்க வசனம் என்ன சொல்றதுன்னாக்கா அதை படிக்கிற எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண. எந்த ஆவியில? பரிசுத்த ஆவியில. கெட்ட ஆவியில ஜெபம் பண்ணக்கூடாது. கெட்ட ஆவியில பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணி படிமாக ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தமாக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அவ்வளவுதான். அல்லேலூயா. விழித்துக் கொண்டிருங்களா? அப்ப நம்ம நமக்கு பதிலா நாம ஒருத்தர் நம்ம திட்டியாச்சு பேசியாச்சுன்னா அவங்க கிட்ட நாம ஒண்ணு பேசக்கூடாது. ஆனா நமக்கு பதில் யாரு யுத்தம் பண்றாங்க? அல்லேலூயா. நீ போய் ஆனா அவனாச்சியில் யாராவது உனக்கு தப்பு நினைச்சாக்கா தப்ப சொன்ன என்ன பண்ணு, பேசாம இங்க வந்து ஜெபம் பண்ணு. இது அங்கேயே உங்க வீட்லயே போய் ஜெபம் பண்ணணும். திருப்பி பேசினாக்க அடி உனக்குள்ள அடி. ஏன் நீ யாரு? நீ அம்மாவா? ஆண்டவரே பிள்ளை நீயாச்சு, நீ எப்படி பேசலாம்? யாரு பேசுறது? அவருதான் பேசுவாரு. உனக்கு வேணும் என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்போது அத்தனை லட்சம் ஜனங்களை என்ன பண்ணாரு? நல்ல விதமா கூட்டி வந்தார் 40 வருஷமா. ஆனா பின்தொடர்ந்து வந்து பார்வோன் என்னாச்சு? போற சமுத்திர கடல்ல அந்த மாதிரி ஆண்டவர் சமுத்திர கடல்ல முழுக்கி விட்டு அதோட ஜோலி முடியும். நமக்கு வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஜெபம் இல்லாம நல்ல ஆண்டவரே சோத்திரம் இயேசுசாமி. இந்த வார்த்தைகள் வசனங்கள் தந்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம். இது கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. வாழ்க்கையில இதெல்லாம் இழந்திருக்காரோ, இதெல்லாமே ஆண்டவரே காணாமல் போயிருக்குதோ, எந்த வகையிலெல்லாம் நஷ்டங்கள் இருக்குதோ, கஷ்டங்கள் இருக்குதோ, தேவைகள் இருக்குதோ, எல்லாவற்றையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ செய்து அவரை ஜலப்படுத்த சுகப்படுத்த ஆசீர்வதிமையா. துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பொருள் ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. ஆமென்.